போன வருஷம் 20 காய் காய்ச்சதுக்கே கேமராவும் கையுமா மரத்தை சுற்றி வந்தேன். இந்த வருஷம் 20 கிலோ காய்க்கும் போல இருக்குது. அந்தளவு பூவும் பிஞ்சுமா இருக்குது. இதெல்லாம் போன வருஷத்து கிளிப்பு பாருங்கள். எந்தளவு வாட்டர் ஆப்பிள் கலர் சூப்பராக வந்திருக்கா. இப்போ ஆட் பண்ணுறேன் பாருங்கள். இதான் இந்த வருஷத்தோட கிளிப்பு. பாருங்கள், பூ எப்படி நல்லா ஸ்னோபால் மாதிரி உருண்டையாக இருக்கா. பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது. இலைக்கு ஒரு காய் வச்சுருக்கு. அவ்வளோ காய் இருக்குது. மரம் ஃபுல்லாக காய். இந்த மரம் வச்சு 3 வருஷம் ஆகுது. போன வருஷத்துலேருந்து காய்க்க ஆரம்பிச்சிது. கரெக்டாக ஃபெப்ரவரியில் பூ எடுக்க ஆரம்பிச்சிதுன்னா மார்ச், ஏப்ரல், மே வரைக்கும் காய் காய்ச்சிக்கிட்டே இருக்குது. இந்த வெயிட் தாங்க முடியாமல், இந்த காயோட வெயிட் தாங்காமல் குச்சியே முறியுது. அந்த அளவுக்கு நிறைய காய்ச்சிக்கிட்டு இருக்குது. கொஞ்சம் இடம் இருந்துச்சுன்னா இந்த மரம் தாராளமாக வைக்கலாம். நோ மெயின்டெனன்ஸ், எதுவும் பூச்சி கீச்சி எதுவும் மெயின்டைன் பண்ண வேண்டியதே கிடையாது. இது வரைக்கும் எந்த மருந்தும் அடிக்கலை. தண்ணி மட்டும் விட்டுட்ருக்கேன். காய்க்கிற சைஸை பாருங்கள் எப்படி இருக்குன்னு.